ஹாய் நண்பா, நான் உங்கள் ஜஸ்டின். இது மனமுறை குரங்கு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நான் ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதை பற்றியே நான் பேச போகிறேன். ஏன்னா அது அட்வைஸ் பண்ணுறது. அது அட்வைஸ் எல்லோரும் ஈஸியாக பண்ணிடலாங்க. ஆனால் அந்த அந்த அட்வைஸ் பண்ணும்போது அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ணணும். ஒன்று, சில நேரங்களில் ஒருத்தவங்கள்ட்ட இல்லைன்ற விஷயத்தையே உன்ட்ட இல்லைன்றத விஷயமாக சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் ஒருத்தவங்க குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அப்பா ஏன் குழந்தை இல்லை, நீ ஏன் 3 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தியா, அதை பண்ணியா இதை பண்ணியா நம்ம கேட்குறோம்ல, அது அவங்களுக்கு எவ்வளோ காயப்படுத்துவோம். நம்மள மாதிரி லட்சம் பேர் போய் கேட்பாங்க. சொந்தக்காரன், வீட்டில் இருக்கவன், பக்கத்து வீட்டுக்காரன், எதுக்குங்க நம்ம கேட்கணும்? கடவுள் நிச்சயமாக அவங்களுக்கு வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கொடுப்பாரு. சரிங்களா? நம்மள்கிட்ட இருக்குன்றதுக்காக மற்றவங்க அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்க. அது அவங்களை காயப்படுத்தும். புரியுதுங்களா? அதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நகையோ, ஒரு பொருளோ, ஒரு வீடோ, காரோ, பைக்கோ, ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இல்லைன்னா, அந்த இல்லைன்ற விஷயத்துக்காகவே நீங்கள் பேசணுன்ற அவசியம் இல்லை. அதுக்காக உங்கள்கிட்ட இருக்குன்றதுக்காக எனக்கு இருக்கணும்னு காட்டிக்கணுன்றது அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? அது அவங்க நிச்சயமாக காயப்படுத்தும். நீங்கள் சாதாரணமாக பேசுங்க, பழகுங்க. சரிங்களா? அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? ஆனால் அட்வைஸுன்ற பேரில் ஹெல்ப் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்கள காயப்படுத்தாதீங்க. இது நல்ல ஒரு குணம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அட்வைஸ் எல்லோரும் ஈஸியாக கொடுத்துருவோம். ஆனால் அந்த அட்வைஸுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குமா? புரியுதுங்களா? அடே இப்படி சம்பாதிடா, அப்பாடி சம்பாதிடான்னு சொல்லுவோம். அவனுக்கு கஷ்டம்னு வரும்போது அவன் கையிலேருந்து 10 ரூபா எடுத்து கொடுப்பியா? கொடுக்க மாட்டோம். சரிங்களா? நம்மள்ட்ட காசு நிறையவே இருந்தாலும் கொடுத்தா எங்கே திருப்பி கேட்டுருவானோன்னு ஒரு பயம், அதனால் கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இதுதான் விஷயம். ஸோ அட்வைஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் நீங்கள் விட்டுருங்க. அவங்க வாழ்க்கையை அவங்களே நடத்திக்க தெரியும். இல்லைனாலும் அந்த இல்லாத இடத்துல அவங்க இருந்து சந்தோஷமாக வாழவும் அவங்களுக்கு தெரியும். நீ இல்லை இல்லை இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காதிங்க. அவங்க ஞாபகப்படுத்தாதீங்க அவங்ககிட்ட அந்த விஷயம் இல்லைன்றத. சரிங்களா? அது அட்வைஸுன்ற பேரில் நீங்கள் யாருக்கும் புத்தி சொல்லாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை அவங்க அனுபவிச்சுப்பாங்க, கிடைக்கும் போது அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். புரியுதுங்களா? அதுக்காக அவங்க லைஃப்பில் அவங்க எப்படி அதை அடையணும்னு அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா இல்லைன்னு கூட அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் விடு, நம்ம வாழ்க்கையில் இல்லை, அதுக்காக நமக்கு நாமே குழந்தையாக இருந்துட்டு போவோம், நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம்னு நினப்பாங்க. நீங்கள் போய் சொல்லும் போது தான் அவங்களுக்கு அந்த காயத்தையும் உண்டு பண்ணுது மனசில். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருங்க. சரியா? யாருக்கும் போய் அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்கள் பொழப்பு நீங்கள் பாருங்கள். உங்களால் முடிஞ்சால் பணமாகவோ பொருளாகவோ, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவர் கண்டிப்பாக நல்ல டாக்டராக இருந்தாருன்னா சொல்லி ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் தயவு செய்து அட்வைஸ் மட்டும் பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு. சரியா? தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.